ஹாய் காய்ஸ், நாம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்களா, ஆசிரியர் அல்லாத வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் வந்திருக்கு. ஆசிரியர் அல்லாத பதவி. நோட்டிஃபிகேஷன் பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய வீடியோ. இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்டுருக்காங்க. இது யூஸ் ஃபார் ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ண, நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நோட்டிபிகேஷன்லயே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் எழுதிக்கங்க. அடுத்து டேட்டு, எந்த டேட்ல விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் கேட்குறாங்க. நீங்க டிடி எடுக்கணும். நீங்க டிடி எடுத்துக்க, அந்த டிடியோட நம்பர் எழுதுங்க. அந்த டிடி எந்த டேட்னு எழுதுங்க, பேங்க் எந்த பேங்க்னு எழுதுங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுருங்க. ரைட் சைட்ல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுருங்க. இதை கொடுத்துருக்காங்க, ஒட்டணும். ஸ்டேப்லர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்க இந்த இடத்துல எழுதிடணும். ஏன்னா 2-3 போஸ்ட் இருக்குது, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் வரணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம். உங்களுடைய ஆதார்ல என்ன ஆகுதோ ஃபுல்லா எழுதுங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் இந்த கட்டத்துல எழுதுங்க. அடுத்து மதர் நேம் எழுதுங்க. மதர் நேம் எழுதிட்டீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருங்க, எப்ப பிறந்தீங்களா அது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் ஆன ஏஜ்? உங்களுக்கு 25 25ன்னு போட்டுங்க. எத்தனை இயர்ஸ் போட்டீங்களா? அடுத்து எத்தனை மந்த் ஆகுது? 25 முடிஞ்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் ஆகுது. எத்தனை டேஸ்? ஒரு 10 டேஸ் ஆகுது. 25 வயசு முடிஞ்சிருச்சு. அடுத்து முடிஞ்சு 2 மாசம் இருக்குது, 10 டேஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் நேட்டிவ் எங்கன்னு கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க பிறந்தீங்க, இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுதுருங்க. அடுத்து இது ஸ்டேட் எழுதுருங்க, தமிழ்நாடு. என்ன மாவட்டமோ மாவட்டத்தோட பேரு தமிழ்நாடு எழுதிக்கங்க. அடுத்து நீங்க டிக் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க. நீங்க மேலா இல்ல ஃபீமேலா இல்ல அதர் டிரான்ஸ்ஜெண்டர் பத்தில கேட்குறாங்க, எழுதுருங்க. நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத நீங்க எழுதிக்கங்க. கம்யூனிட்டி கேட்குறாங்க, ஓசியா, பிசியா, பிசிஎம்ஆ, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எழுதுருங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத எழுதிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு வரும், அதை எழுதுருங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. மேரின்னா மேரி எழுதுங்க, இல்லைன்னா சிங்கிள்னு வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ். உங்களுடைய டோர் நம்பர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர், ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, டவுனு, அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டு, அடுத்து பின்கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ள வர மாதிரி எழுதிங்க. டெம்பரவரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அட்ரஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இருக்கிறீங்களா, அதோடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுருங்க. அடுத்து மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நம்பர் எழுதிங்க, அப்பதான் தெளிவாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க உங்களை அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எழுதுருங்க. கம்பல்சரி கிடையாது. ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. 12 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளேயே நீங்க எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. முதன்மை லாங்குவேஜ் நாம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை லாங்குவேஜ். அடுத்து இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு எழுதிங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இந்த இடத்துல தமிழ், இந்த இடத்துல தமிழ். எனக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தெரியும், எழுத தெரியும், ஸ்பீக்கிங் பேச தெரியும், நீங்க எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணுவேன், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவேன். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. இல்ல எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போட்டுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது நீங்கள் 1 by 1 எழுதணும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சுக்கிறீங்களா, 10th படிச்சிருந்தீங்களா, எந்த ஸ்கூலுங்க நேம் எழுதுங்க, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க, பார்ட் டைமா ஃபுல் டைமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் போட்டுங்க. டிகிரி டிப்ளமோ ரிசீவ்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை போட்டுக்குங்க. எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு 10th, அதில் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 10th போட்டுங்க. அடுத்து 12th எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க, ஃபுல் டைம் படிச்சுக்கிறீங்க.
ஸ்கூலு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க, அடுத்து பர்சன்டேஜ், அதே மாதிரி 12th என்ன குரூப்பு, இதே மாதிரி தான் கிராஜுவேஷனா இருக்கட்டும், இல்ல போஸ்ட் கிராஜுவேட்னு, பிஹெச்டி இந்த மாதிரி எது பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. எல்லா இதுக்குமே இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து வந்து பாருங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் நெட் பாஸ்டான்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க எஸ்னா எஸ் குடுங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு குடுத்துக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இத யாரும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால குடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் எந்த இயர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதணும். அடுத்த மெம்பர்ஷிப்பா வெட்டினரி கவுன்சில்ல நீங்க மெம்பர்ஷிப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. எந்த ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ரிஜிஸ்டர் நம்பரு, வேலிட் எப்ப ரினிவல் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுதோ அது கேட்டிருக்காங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. பிரசன்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க, எழுதுருங்க. அடுத்து நேம் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் என்னங்கிறது கேட்கறாங்க, என்ன கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க. என்ன ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் அதெல்லாம் எழுதணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. நீங்க உங்களுக்கு எத்தனை இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கேவிகே, எக்ஸ்டன், எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டிக் அடிச்சிங்க, இல்லைனா விட்டுருங்க. ஏதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் எழுதுனீங்களா முன்னுரிமை கொடுப்பாங்களா என்னமோ தெரியல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்பதான் நாம வந்து பார்த்தீங்கன்னா புதுசா கேள்விப்படுறோம். அதே மாதிரி ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் லெவலு, நேஷனல் லெவல், ஸ்டேட்டு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறத கொடுங்க. அடுத்து பாருங்க, ட்ரா ஏதாவது டெக்னாலஜி, இன்னோவேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் இன்க்ளூட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பாருங்க, நீங்க ஏதாவது கண்ட்ரி விசிட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாம தமிழ்நாடு விட்டு தாண்டறதில்ல. இதெல்லாம் நம்மள கேட்கறாங்க பாருங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ரெஃபரன்ஸ் அவங்களுடைய நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. ஃபோன் நம்பர், அட்ரஸ் அதெல்லாம் எழுதுங்க. ரெஃபரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா கேட்கும்போது உங்க மேல அவங்க நல்லதா சொல்லணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டிக்ளரேஷன்லாம் படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். செக் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செக் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. எத்தனாவது பேஜ் வச்சிருக்கீங்க சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அடுத்து மாஸ்டர் டிகிரிக்கு தான் சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் NET சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிஹெச்டி படிச்சிருந்தீங்களா ஓகே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ரைட் சைடில் ரிமார்க்குன்னு சொல்லிக்குது. இது ஆபீஸ் யூஸ், அவங்க தான் யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெட்டினரி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா அவங்க கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணுங்க பாருங்க. டிடி எடுக்க சொல்லியிருந்தோன்னா அது பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும். அதை டிக் பண்ணிட்டு எத்தனாவது பேஜ் அதை வந்துக்கிறீங்கன்னு சொல்லி கொடுங்க. அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுடைய கையெழுத்து போட்டு வைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். டேட் ஆஃப் பர்த் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் மார்க்ஷீட், டிசி, பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்க வச்சிருங்க. எத்தனாவது பேஜ் வச்சுக்கிறீங்க, இது எல்லாமே எத்தனாவது பேஜ் வச்சுக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை எடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இதில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு, அதை நீங்கள் வச்சுக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரிசர்ச் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா அது, அவார்டு வாங்கியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட், அதர் பேட்டர்ன், இன்னோவேஷன், டெக்னாலஜி வேறு ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பேட்டர்ன் வாங்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய சைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேஜ் வருது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணாதையும் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.